நாலத்தி போடுறதுக்கு வீட்டு பஸ்ஸாக கொண்டு வர பாருங்க. சொல்லி போட்டுதான்ட்ட என்னத்தை சொல்கிறது வீடு கட்டி முடிக்கணும். அது அவருக்கு சொல்லுவாங்க. கல்லுக்கு ஏதாவது சொல்லு. கல் வெயிட்டாக கிடக்கு. சரியா தம்பியா சைவமா வேதமுடா? நான் இந்து. இந்து சைவமும் இல்லை வேதமும் இல்லை கேட்டா கடலா. சரியா நான் நினைச்சேன் சைவமாக்க மாட்டேன். அவன் இந்துவாமடா. ஓஹோ தம்பி ஓம் கல் வைக்கிறதையா வீடு போடுறதையா இண்டியோட காண மாட்டேங்கிறாங்களே. சாரி இது தொடர்ந்து பார்ப்பீங்களாக்கல. சரியே ரைட். பிரச்சனை நாங்கள் ஹேண்டில் பண்ணோமா தெரியுமா? பெட்ரோல் பிரச்சனை யோசிச்சு பாரு. இது லேசா இருக்கப்பா. லேசாக இருக்கும். அப்போ எனக்கு இல்லை இந்த அந்தரத்தில் தான் கிடக்கு. உங்களோட சொந்தக்கா ஏண்டா எத்தனை சவரம் உங்களுக்கு என்ன விளக்கமெண்டா வேறு வேறு ஆக்கள் எல்லாம் காய்ச்சது. நான் என்னென்னு சொன்னால் உண்மையாக வெளிநாட்டுக்காரன் இருந்தாங்கன்னா ஒரு ஆக்களுக்கு கரைச்சி கொடுக்கக்கூடாதுன்னா நான் யோசித்து எல்லாரோடையும் ஒத்து மாதிரி செய்வோம்டா நான் பிளான் பண்ணது. ஆனால் இது என்னென்னா ஒரு இனி இடையக்கார் வந்து இதன் 2 ரூபா குறைச்சி நான் செஞ்சுருப்பேன் தானே, 5 ரூபா குறைச்சி நான் செஞ்சிருந்தா அக்கா வருவாங்க. காது கேனது அதான் விளையாட்டு. அதை கட்டம் கட்டமாக அதுவும் நான் இல்லை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. எனக்கு வேலை உங்களுக்கு காசை மட்டும் போட சொல்கிறது மட்டும்தான். ஆதிக்ஷன் பிறந்த வாழ்த்துக்கள். திரும்பி பாரு மாமா. உன என்ன மாதிரி உன்ன மாதிரி வளர்க்குற பிளான் இல்லாட்டி எப்படி வளர்க்குற பிளான்? நல்லபடியாக வளர்க்குற நல்லபடியாக இருக்கணும். என்ன மாதிரி வரக்கூடாது. உண்மையிலே எப்படியான மனிதர்களை இந்த காலம் கண்டுபிடிக்க கஷ்டப்படாம. ஒரு சொந்தக்காரனுக்கு ஒரு 500 ரூபா காசு 100 ரூபா தர மாட்டாங்க. இல்லைதான் தெரியும். நீ இல்லைன்னு அப்படி சொல்லிடுறேன் மாதம் காப்பாற்றுதான் தெரியும். நான் சொல்லிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்துட்டு ஓடுற காருக்கு இருந்து கொண்டு இன்ட்ரோ கொடுக்குறோம். ஓடுற காரண்டா ஓடிக்கொண்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம். என்னென்னு சொன்னால் டைம் கொஞ்சம் காணாது. வீட்டு வேலையை பார்க்குறதா மற்ற வீட்டு வேலையில் பார்க்குறதா என்ன செய்கிறேன்னு தெரியாத மாதிரிக்கு ஒரு ஓட்டம். ஓகே, ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்கிறக்காண்டி வந்துட்டு போய்கொண்டிருக்கோம். வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 மணிக்குள்ளே அப்படின்னு மாதிரிக்கு வந்து வெளியில் அண்ணா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அந்த நல்ல காரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கெட்பெளியில் வந்து அந்த கை காலில் அந்த தம்பியில் அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு 4 அத்திவாரம் நாட்கள் வந்துட்டு வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து நன்மையான காரியம். அதை வந்து இன்றைய தினம் வச்சு நாங்கள் நாளையிலேருந்து வந்துட்டு வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்னடாப்பா ஒரு கிழமையில் வந்துட்டு வீடு செஞ்சு தரோம்னு சொல்லி போயிட்டு விலாசமாக சொல்லிட்டான் ஒரு அப்டேட்டையும் காணல அப்படின்னு சொல்லி. சின்ன விஷயம் இல்லை. நாங்கள் வந்துட்டு ஒரு ஓடு வாங்கி தரோம்னு சொல்லியில் வந்துட்டு நாங்கள் சொன்னது வந்துட்டு வீடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு பெரிய ஒரு பட்ஜெட் தேவை. உங்களுக்கே தெரியும். வந்து 29.5 லட்சம் வந்துட்டு 23 அடிக்கு, அதாவது 23க்கு 19 மாதிரி போடுறதுக்கு வந்துட்டு தேவை அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெளியில் நான் வந்து எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு அவரோட கதைக்கும் போது காய்ச்சி வந்துட்டு காட்டுறேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காசுமே உங்களுக்கு தெரியும். வந்து இப்போ நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது இல்லை, டிரெக்டாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டு போட்டு அதில் வந்துட்டு நிறைய வேலைகள், நிறைய யோசனைகள், நிறைய நம்பிக்கைத்தன்மைகள், நிறைய விஷயங்களை தாண்டி தான் எல்லாமே வந்து செய்யணும். பட் இருந்தாலும் நம்ம சொன்னதை வந்துட்டு செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைய தினம் 4 அத்திவாரம் வைக்க போகிறோம். இது வரைக்கும் ஒரு டைம் 1 ரூபா காசும் நாங்கள் தம்பிக்காண்டி வாங்கல. அதுதான் வந்துட்டு உண்மை. இந்த வாரம் பெட்ரோல் செட் நிலவரம் இன்றைக்கு என்னப்பா விடுவையாக கிடக்குண்டேக்கா புத்தி முடி விட்டுருக்குது. 3 நாளில் 30 கோடிக்கு எங்கள்ட சனம் வந்துட்டு பெட்ரோல் வாங்கியிருக்குதான். இப்போ தான் கொஞ்சம் புத்தி பிடிவட்டுருக்கு போலாக்கு. அதால் இன்றைக்கு லைன் இல்லை. பார்த்திங்க சொன்னால் 3-4 பேர் தான் நிற்கிறாங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. இப்போ 3-4 பேர் நிற்கிறத பார்த்தா முன்னாள் நேற்று நாள் எல்லாம் வந்து இந்த 300-400 பேர் லைனில் நின்றாங்க. அவங்களுக்கு பார்க்கவும் இருக்கும். வீட்டை கேனில் அடிச்சு கொண்டு வச்சுருப்பாங்கண்ணே. அவங்களுக்கு பார்க்கவும் இருக்கும். சத்தியமாக சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு கேன்லேயும் அடிக்கல, ஒன்றுலேயும் அடிக்கல. கடவுள் நம்பிக்கையில் வந்துட்டு ஓடி திரியக்க எங்கேயா ஒரு பெட்ரோல் செட் ரெண்டு அம்படும் அதில் ஒரு 20 நிமிஷம் நின்றா காணும் மாதிரிக்கு வந்துட்டு ஒரு லைன் ஒன்று இருக்கும். அதில் கொண்டே விட்டு டக்கண்டு அடிச்சு கொண்டு வந்துடுவோம். வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஓகேன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு செட்டில் 4000 ரூபா தான் அடிக்கலாம். நாங்கள் ஓகே அடின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நேற்று ஒரு செட்டில் வந்துட்டு
₹5000 தான் அடிக்கலான்னாங்க. ஓகே அடிக்கலான்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரிக்கு அடித்தோம் வந்து ஓகே பெட்ரோல் வந்துட்டு இருக்குது போதுமான அளவுக்கு எங்களுக்கு இன்றைய தினம் நாளைய தினம் பயணத்துக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அது அப்புறம் வந்துட்டு தேவைன்னு சொன்னாலும் இந்த நார்மல் ஆகிடுது. இந்த பாருங்க பெட்ரோல் பவுசர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள்கள் பைக்களோட கூட பெட்ரோல் பவுசர் தான் தெரியுது இங்கே யாழ்ப்பாணத்துக்குள்ளே. ஓ அதுதான் 3 நாளில் 30 கோடிக்கு வந்துட்டு பெட்ரோல் விற்றுருக்காங்கன்னு சொன்னால் சனம் வேண்டிக்குன்னு சொன்னால் என்ன சொல்கிறடாப்பா. சரி அப்போ அதுவுமே வந்து எனக்கு சரியாக தெரிஞ்ச நியூஸ் இல்லை. பட் வந்துட்டு சும்மா அறிஞ்ச ஒரு கதையா அந்த வகையில் வந்துட்டு உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கேன். ஸோ ஷேர் பண்ணிக்கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கேட்பள்ளியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ அவனவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இப்போ அவங்களோட வேலையை நோக்கி தான் போவாங்க இல்லைன்னா பெட்ரோலோ சம்திங் எதுனாலும் செஞ்சு வந்துட்டு அந்த வகையில் நாங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு ஆட்களையும் வந்துட்டு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போகிறோம். கியூவில் எல்லாம் வந்து பெட்ரோல் அடித்து அப்படி இப்படிலாம் செஞ்சு கொண்டு வட்டவர் எதுவாக இருந்தாலுமே வந்து என்னதான் கஷ்டங்கள் வந்தாலுமே வந்து நாங்கள் சொன்ன காரியங்களை செய்யணுன்றக்காண்டி வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ தம்பின்னு சொல்லியிருந்தால் மாசி மாதம் வந்துட்டு செய்ய வேணாண்டு அவர்கிட்ட விருப்பத்தின்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்துட்டு எத்தனை 5-6 தேதி 6 ஓகே 6ஆம் தேதி வந்து நாங்கள் இந்த ஒரு நல்ல காரியத்தை வந்துட்டு செய்கிறக்காண்டி போய் கொண்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எளியாவே வந்துட்டு அங்கே போயிட்டார். தான் வந்து போகிறான்னு நீங்கள் வந்து சுணங்கி வாங்க அப்படின்னு யார் சொன்னார் வந்து அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறோம். ஆளுக்கு இருக்க நார்மலாக தட்டி பார்ப்போம் என்ன பிளான். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நாட்களில் வைக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறீங்க வீடியோவில். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு ஏதாச்சும் ஹலோ வணக்கம். அண்ணன் எங்க ரைட் ஓகே நான் இன்னொரு 15 நிமிஷத்துக்குள்ள நிற்பேனா டைம் முடியறக்குள்ள வந்துடுண்ணா. சரிண்ணா வீட்டையும் வேலைக்கு ஆக்க வந்தவங்களா பின்ன கொஞ்சம் மினக்கட்டு போகும் பாருண்ணா. சரி தண்ணியை பின்னாடி குடிங்க வாரண்டாக்கன் போடுறேன் என்ன. சரி ஓகே 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 ரைட். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். நேற்று போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு அந்த நாளத்தி வர கல்லில் வச்சுட்டோம்னு சொன்னால் அங்கால வழியில் நாட்ட வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு செய்ய போகிறார். அண்ட் வந்துட்டு இதுக்கான நிதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பியாகள்ட்ட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு டிரெக்டாக போகுது. அன்றைக்கு நான் என்ன சொல்கிறது வாய்தாட்டு மாதிரி இல்லை நான் வந்து சொன்னேன் ஒன்றில் தம்பியாகளுக்கு இல்லாட்டி மேசன் அண்ணாக்கு வந்துட்டு போட்டு அதில் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிப்போம்னு சொல்லி அதிலேயே முருதம் வந்து எழுதியிருந்தான். என்னடாப்பா நீ உண்டை அக்கௌண்ட்டுக்கு காட்டி சரி உண்டை மேசனை தான் நீ கூட்டி கொண்டு போயிருக்க அவன்கிட்ட கொடுத்து போட்டு நீ வேண்டியது பேண்டா அவ்வளோ கீர்த்தனமெல்லாம் சத்தியமாக எங்களுக்கு யோசிக்க தெரியாமல் அப்படி அவசியம் இல்லை. அப்படி செய்யணும்னா நாங்கள் அன்றைக்கி எவ்வளோ செய்யலாம். அப்படிலாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. சரி அதுலேயுமே வந்து வேணாம் குறவனான்றக்காண்டி நான் வந்து அவன் வீட்டுக்கார தம்பிയുടെ அக்கௌண்ட்டுக்கே போட்டுவிட்டு அவனே வந்துட்டு வேலையாருக்கு வந்து காசு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். வந்துட்டு அமௌண்ட்டு வந்து கதைச்சது தான் வந்து அவர் வந்து எல்லா இந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்து அதுவும் இப்போ பெட்ரோல் நெருக்கடி வர இனி டிரான்ஸ்போர்ட் அளப்பட்ட கூட நெருக்குவாங்க. அதுக்குள்ளேயும் அவர் சொன்ன ரேட்டுக்கு வந்துட்டு செஞ்சாருன்னு சொல்லிக்க நான் வேறு இடங்கள்லையும் விசாரித்தேன். இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னையோட ரேட் வந்துட்டு ஓகே இருக்குது. அன்னை வந்து எங்களுக்கு பில்லர் அடித்து வயரிங் கூட எல்லாம் செஞ்சுதாருன்னு சொல்லிக்க. ஸோ அதனால் ஓகே. ஸோ நாங்கள் மிச்ச விஷயத்தை அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டோம் செல்லப்பா வீதிக்கு வந்து இப்போ நாளத்தி வாரம் போட போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இங்கிற மாதத்துக்கான இல்லை அதுதானே என்ன கொண்டா பொடியை நாடிச்சான் என்னென்ன வரையில் எஞ்சாலன்னு கேட்டான். நான் புறண்டாப்போ ஏண்டாப்பா அவசரப்புறான்டா மாமரத்தை தரைச்சி போட்டான்னு வெயிலாக கிடக்கான். அப்படி பம்பல் கடும் பம்பல்ன்றத விட என்னென்னு சொல்கிறேன் எனக்கு அதில் மீட்டிங் நடக்குறப்பா ஏடாப்பா எங்கட மேசனை இஞ்சோன்னு வந்து வச்சுக்காங்களாப்பா கடை வரைசி எங்கே எல்லாம் கொண்டு இருக்காங்களே. என்ன சொல்லு கடும் பெய்யலாளே இது 2 மணி மட்டுமே நேரம். சரி சரி அது வீட்டை எங்கடா ஆள் சஞ்சய் நான் அந்த இதையும் அவர் வந்தால் கொஞ்சம் கலாலாப்பு தானே. இது சாமியார் இது இந்த கம்பிலேருந்து இந்த கம்பி சாமியார்.
நாளே எடுத்துருவோம். மற்ற 23-19 எடுத்தீங்களா? இது 10 அடி. அது கிச்சன். உங்களை தான் வீடு கட்டுறேம்மா. இல்லை இல்லை சொல்லிக்கிடாக். என்னென்ன இது சாமியார் அது ரூம். வந்துட்டவங்க கிச்சன். கிச்சனும் இங்கெல்லாம் முன்னுக்கு வர அந்தேன்னு. அவன் என்னென்ன இப்படியே சுற்றி வர்றதான் டாய்லெட்டுக்கு அந்த வீச்சரில் இப்படியே இந்த பக்கத்தால் வரக்கூடும். இப்படி அப்போ அப்போ அந்த கொரோனா அப்போ என்னத்துக்கா அந்த அறைக்கும் சாமி அறைக்கும் கிச்சனுக்கு முடியல பாதைக்கு கொடர்பணம் இல்லை. சுவாமி அறைக்கும் கிச்சனுக்கும் ம் கொடர்பணம் இல்லை கதவுக்கு. கொரோனா நீங்கள் அப்படி அந்த துண்டு போட்டிருக்கீங்களா? என்ன மெயின் வாசல் இதுதான். இப்போ நாங்கள் வந்து போட்ட பிளான் 23 அடி 22 அடி கூட நீளத்தால் 2 அடி நான் கொரோனா இப்படி போடுறோக்கல்ல. இப்போ நான் இப்போ அகலத்தை அப்படின்னுமா? இந்த பக்கம் 23 ஆக்கியிருக்கீங்க. அப்போ அது 19 என்னைக்கா இப்படி தான் பிறப்பேன். அப்போ அது 19 அதுக்கு 2 அடி கொரோனாவும் போட்டிக்கா. அப்போ குசினி அகலம் குறைஞ்சிருமே. வந்து 6 அடி அகலம் பேர் நீளத்தால் 12 அடி பேர் அகலம் குறைஞ்சிருமே. அது காணுமாமோ 6 அடி அகலம் அப்போ தான் 2 பேர். அப்போ 2 அப்போ சரி. அப்போ என்ன இப்போ கல்லத்துக்கு வைக்க தான் அடாக்கு வைக்கிறா பாவனை நீங்கள் பாவன் தம்பியை கூட்டின்னு போயிடா. எத்தனை வந்தீங்க இங்கே? 12 அடிக்க நேரம் எடுக்கும். அங்கே வீட்டையும் இன்றைக்கு எல்லா வேளாரம் வந்தது. அப்போ என்ன செய்கிற வந்தோடல எல்லாமே கிடக்கேண்ணே. என்ன அவன் கொண்டேடா அப்போ கொண்டேடா உங்களால் பார்த்தியடா. இனி வீடு கட்டினா அப்புறம் இருந்தாலும் ஆள் இருந்தால் தான் எல்லாம் இருக்கும். பாருங்க அக்னி அனுப்புவோம். அக்னி செய்வா பாருங்க பாருங்க என்ன அதை உங்களால் இருந்தா இதை கொண்டு உங்களால் ஏழு பண்ணாங்க சிங்கம் சும்மா பூந்து விளையாடும். பாருங்க வார் அக்னி எந்த பாட்டா பழைய ஜிம் ஞாபகங்களை கொண்டு வாருக்கா. நெருப்படுத்துவோக்கா. அதுக்காண்டி அவனை உளுத்தி விட்டுறாரு. ஆளையும் வந்து ஹண்டவாடி விட்டுலாம் பிளானாக தான் விட்டணும். அடி சிக்கல் என்ன ரிவர்ஸில் ஒன்று வேணுமா இல்லை முன்னால் ஒன்று வேணுமா? எப்படி இருந்தாலும் அவனை கொண்டு வந்தா சரி. எப்படி எடுக்க மேகே சைட் அதான் பொடி எழுதுவாங்க இங்கே வீட்டு எப்படி உடையாது. ஆனால் மண்ணுக்குள்ள கொண்டு வரோம் என் கரைச்சிடலான்டாப்பா. வண்டையை விட்டு நான் முடியாதுக்குள்ளே வளர்ந்துட்டேன். நாய்க்கிறேன் அந்த சொல்லி தூக்கி தான் விட்டணும் ஒத்துலாம் விட்டணும். அதே யோசிக்க ஒன்றுக்கு யோசிக்கான் சிறப்பாக செய்வான். வெறுமண்டா சரி பா அடே பா பாரு அடே கையக்கிய விட்டு விட்டாடாப்பா. இல்லை இல்லை நாலஞ்சு போடுறதுக்கு வீட்டு பஸ்ஸாக கொண்டு வர பாருங்க. கவனம்டா அம்மானே பாதிச்சு இல்லைங்க விளவாட்டியா யோசிக்காதீங்க. ஓ ஓ பாதிச்சு இதில் விட்டு விட்டு வரும் பண்ண நிலத்தில் விட்டு விடுங்க வரும். இது லேசா இருக்கப்பா லேசாக இருக்கும். அப்போ எனக்கு இல்லை இந்த அந்தரத்தில் தான் உங்களை மாதிரி கூட இருக்கு. அண்ணா அந்த 4 கல் என்று சொன்னது எதை பண்ணியிருந்தீங்க? இதே சொன்னீங்க கட்டாவில்லை. நானும் பெரிய சாமான் நினச்சேன்டா. இங்கே இதுக்கு எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கியா? எல்லாமே சரியா என்ன விலையாப்பா அது? 1000 இப்பெல்லாம் கடையில் ஒன்றுக்கு நாங்கள் அந்த புத்தமாக இல்லாமல் துள்ளு கடை இருக்கும். தம்பியா சைவமாக வேதமோடா? நான் இந்து இந்து சைவமும் இல்லை வேதமும் இல்லை கேட்டா கடலா. சரியா நான் நினச்சேன் சைவமாக்குமான்ட்டு. அவன் இந்து ஆமாடா. ஓஹோ சரி. என்ன என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்கிறதான் கேட்ட கரையா பைக்கட்டா நானும் நீங்களாம் வைக்கணும். சரியா என்னப்பா எரியுது ஹெட்பூரம் எரிஞ்சதான் ஹெட்பூரம். ஓ ஹோண்டோலும் போன ஹோண்டா இங்கே உங்களை பார்க்குறதோ நல்ல அதிகமாக உங்களை பார்த்து சொல்றீங்களப்பா. கடவுளே ஏசப்பா கல் வைக்கிறது தெரியாமல் வளரணும் இந்த வீடா. என்ன பார்க்கணும் சூரியனை பாரு. சூரியனை பார்க்கலுங்க கண்ணால். சரி இப்போ இந்த சீமெந்து போட்டு தான் வைக்கணும்.
அவர் எடுக்கணும் தம்பி ஓம் கல் வைக்கிறதையா வீடு போகிறதையா இண்டியோட காண மாட்டேங்கிறாங்களே சாரி இது இது தொடர்ந்து பார்ப்பீங்களாக்களே சரியே ரைட் கரண்டியை பார்க்க தெரியல எப்படி வேலாரன் அல்ற விதத்தை பார்க்க தெரியும் லோட்டஸ் கரண்டியை பார்க்க ஹெப்பறதுக்கு மேலே போட்டு பக்கத்தில் வைங்க அது எரியிடும் எரியுது முடியும்பா இன்னொரு போட்டு ம் 3 இடம் போடும் 3 போடுவேன் போதாரி அப்படி உண்டு இல்லை கரண்டியா இதே கரண்டியா சரியாண்ணே வைங்க நல்லா வைங்க சரியா நல்லா வைங்க ஓகே சரி நீங்கள் மாட்டி வாங்க வைக்கிறது கடத்த ஓ அப்போ மெல்ல கையில் வாங்க தங்கச்சி அது எறிஞ்சு பிடிக்கப்பா அந்த மினக்காட்டு பாட்டினா கிடாங்க வெடிச்சு தூத்தி கற்று விட்டுறாங்க என்ன சொன்னேன் இங்கே இந்த டாசா ஆனா என்ன சொன்னேன் அவன் ஜாய் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக செஞ்சு விட்டுருவாப்பா அத்திவாரம் என்னப்பா வெறும் மண் போலையா மண் தான் சும்மா கையால் கண்டி போட்டு போகலாம் அதுதானப்பா இல்லை அதுக்காண்டிலாம் உண்மை இல்லைண்ணா கல் உண்டு இல்லை பெருசா அண்ணன் மற்ற அது சரி ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குமோ ஏண்டா அக்கா அக்கா போங்க அக்கா நினைச்ச இத்தனைக்கு உள்ளுக்கு இறங்கி இருப்பீங்களாண்டே என்ன நீங்கள் ஆக்கள் கொஞ்சம் மெல்லி ஆக்கலாம் இவன் பாய் போட்டு தறக்குறான் வைங்க சொல்லி வாய முடியல கிடாங்க அடிச்சு அதுதான் இந்த பையனை கல்லுக்கு மேலே வைங்க கல்லுக்கு மேலே வச்சு போட்டா கல் வச்சு ம் ம் ஓ தம்பி நீ அவன் என்ன வைக்கிற வைக்கல இல்லை இல்லை அப்படி செய்வாங்க ஆ இந்த அப்படி கடவுளே ஓண்டு சரி சொல்லி போட்டுதான்டா என்னத்தை சொல்கிறது வேகமாக வீடு கட்டி முடிக்கணும் அது அவருக்கு சொல்லுவோம் கல்லுக்கு ஏதாவது சொல்லு கல் வெயிட்டாக கிடக்கு சரியா வந்து எனக்கு இது என்னப்பா முதல் கிழக்கத்துல நீங்கள் அப்போ கட்டையாக கிழக்க எதிர்மீன் கட்ட போறீங்க கூட கதையில் என்னத்த சொல்கிறேன் இந்த கல்லுக்கு மேலே நாட்டு கல்லுக்கு மேலே அது பட்டை இல்லைடா சரியில்லை இல்லை தானே வைக்க போறீங்க வேணும் அப்படியே போறீங்க அப்போ பட்டை அவுக்குறே சரி சரி படம் முடிஞ்சு அப்பா கடைசி கதை ஒன்று காய்ச்சிடும் பார்த்தீங்களா கையால் கிண்டிட்டு போகலாம் அத்தி வார்த்தையாண்டு அப்போ ஆளை விடுங்க உரைக்கி கீழே கிண்டி விடும் அத்தி வார்த்தை உங்களுக்கு வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கு அதுதான் பிரச்சனை ஆனால் மைக்கும் அத்தி வேற விட்டு உங்களுக்கு பெரிய கரைச்சல் படுத்தா நினைக்கிறேன் என்றால் எங்கட வீட்டு பக்கம் இல்லை மந்திரண்டா உண்மையாக வெட்ட மாட்டேன் அதுதான் வெட்டையில் அது எங்கட ஜேசிபி இந்த பல்லே உடைஞ்சது தெரியுமே ஜேசிபி இந்த பல்லு அதே உடைஞ்சு கல்லோ களியோ களி முதல் களி பிறகு தான் கல் களி கூட கல்லுக்கு தான் உடைஞ்சு அந்த வெள்ளை கல்ல நான் ஓ வெள்ளை கருப்பு எல்லாம் கலர் நான் பார்க்கல என்னண்டு இது கொமட் தானேடா இல்லை இது இது டொய்லெட் என்ன டொய்லெட் ரைட் ரைட் என்ன மாதிரி இருக்கு இது பெருசாக போட்டவும் கூட வசதிக்காண்டி தானே உள்ளுக்கு வீல் சேர் படுத்துருப்போக்காண்டி ஆரம்பத்தில் யோசிக்கல இப்போ உங்களோட பிளானின் படி தான் நூல் அடிச்சிக்கிறேம்மா நீங்கள் அங்கே விட சொன்னீங்களாம் குரலோட அப்புறம் அதுக்குள்ள அடுக்க சொன்னீங்களா நான் அப்படி தானே எல்லாம் கதைச்சி பேசி தானே செஞ்சே வருது ஓ ஓ நீங்கள் பாரு தம்பி கேட்க நீங்களா மேய்க்கிறக்கா ஓ ஓ நான் சரி போனீங்க பிரச்சனை இல்லையே ஓ பெட்ரூம் ஓகே கொரிடோர் இது இது என்ன நூல் இதுக்கு வருது இது அதான் இதோட சரி தானே கொரிடோர் இப்போ இது அப்படியே ஹோல் விளாங் ஹோல் ரெண்டா கிச்சன் விளாம் என்ன கிச்சன் நான் அதில் அப்போ உங்களுக்கு நீளத்தாக கூட கிடக்கு நீளமாக 12 இங்கே 12 நீளம் குசினி 12 விட்டுருக்கீங்களோ ஹோல் 11
குசினி வந்து 11 இது 12 24 வந்துருமே 23 12 11 24 இல்லைன்னு சரி அது 10 இது 12 சரி மற்ற உச்சி வெயிலும் பிடிக்க காண்டாலே நான் குறை சொல்லலானே முதுகல் எல்லாம் வந்து நோம் இல்லானே அப்போ எப்போ செய்கிற பிளான் திங்கள் விட்டுவோம் உடனே காட்டுவோம் இதை முடிச்சு போட்டு போகிறோம் ஆள்கிட்ட வேலையை பாரு ஆள்கிட்ட வேலையை பார்த்து ஒருத்தன் கூப்பிட மாட்டான் சரி முழு பேரும் கூப்பிடுவான் இன்றைக்கு அனுப்புகிறானோட அனுப்பிடல பார்த்தியல எனக்கு ஆளை எல்லாம் திங்கக்கிழமை போயிடலாம் திங்கக்கிழமையோ நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு நாளைக்கு லீவு நாங்கள் திங்கக்கிழமை நீங்கள் லீவ் வேண்டாம் ஒரு ஆள் அனுப்புகிறாங்க திங்கக்கிழமை விடலாம் முடியும் போகணும் அது மற்றவரை விட்டு தான் ஏன் நாளைக்கு லீவ் எடுக்கிறீங்க கல்யாணம் எங்களுக்கு மேலே கேட்கதான் வந்தா அனுப்பிவிடுறேன் என்ன விரட்ட அங்கே விடுறேன் எல்லாரும் மற்றவரை விட்டு அதான் இந்த எடுத்துருவாங்க என்ன இது எப்படி வச்சு தாங்க கறிக்கு போடலாம் கடைக்கு தாங்க வர்றேன் எனக்கு என்ன உவன்பா இருக்கவில்லை என்ன ஒவ்வொரு நாளும் அடியப்பா என்னென்ன வேண்டிய நோனியல் ஒரு கதையும் இல்லை பட்டியும் தலைவனும் தெரியல எடுத்து போனண்டா கொடுங்க கொண்டு காசு வேண்டே கொண்டு அப்படி வாரியல் அப்புறம் வட்டி தாரியல் இல்லைன்னா தான் ஒன்று அடித்து சாக்கொள்றேன் நீ அப்படா பிரச்சனை நாங்கள் ஹேண்டில் பண்ணோமா தெரியுமா பெட்ரோல் பிரச்சனை யோசிச்சு பாரு இல்லை இல்லை இன்றைக்கு எல்லாரும் ஃப்ரீ இன்றைக்கு எல்லாரும் ஃப்ரீ லைனில் நின்றாலும் இப்போ தேவையில்லை நின்று உண்மைக்கு இன்றைக்கு எல்லாரும் ஃப்ரீ சரி அங்கால இணக்க போவோம் வேணும் தம்பி கொண்டு போனப்பா நான் உருட்டேன் ஆடு உண்மையாக கொண்டு வைக்கேன் இல்லை நான் டிரைவர் கொடுத்துப்பா நான் டிரைவர் கொடுத்தேன்னா அப்புறம் உளுத்தி போடுவேன் அதான் பிரச்சனை அவன் பாவம் வேண்டாம் அவன் வேண்டாம் விட்டான் இல்லை நான் முடிச்சு கொண்டு வாங்க கவர்ந்து இதில் என்ன கூடாது இதில் நிற்கலாம் இதில் நிற்கலாம் நல்லா காத்தடிக்குது உண்மையாக தான் காற்று முடியாது இதுக்கலாங்கிறாங்க அக்கா யாருன்னு சொல்லல அக்கா எங்கடா உங்களக்கா ஓகே ஓகே சந்தோஷமா இதான் மந்தவா உலகமாக கண்டவா மெல்லாவில் இருக்கு நல்லா இல்லைக்கா வந்து கேனாலோ இப்போதான் வந்து இறங்கினீங்களா ரைட் ரைட்டா மெல்லாவின்டா இப்போ ஒருத்தர் இறங்கி துணுக்கா தெரியுமா ஒவ்வொருத்தர் இறங்கினீங்களா இப்போ வந்து கொடியாத்து இறங்கி அஞ்சாலே ஆட்டோ வந்தீங்க ஓகே ஓகே உங்களோட சொந்தக்கா என்ன எத்தனை சவரம் உங்களுக்கு 4 3 வருஷம் தம்பி 7 பேர் ஞாபகம் இல்லை எனக்கு அப்போ என்ன அக்கா இதுக்காண்டி வச்சுனா இல்லாட்டி சும்மா அக்கா வந்து யாருக்கு பர்த்டேக்கா அடே தம்பிகிட்ட பொடியுன்னே பர்த்டே எத்தனை பர்த்டே 3 ஓகே ஓகே மற்ற எழுதுண்ணா இங்கே வாங்க இப்போ என்னென்றால் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறதா ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா முன்னுக்கு சாமான் அது இதெல்லாம் பறிக்கத்தானே பண்ணணும் மற்ற நாங்கள் தெரியும் தானே இப்போ இந்த அலுவலண்டா நாங்கள் தனிப்பட்ட இதில் செய்கிற ஒருவருக்கும் சொல்ல தேவையில்லை இது வந்து பப்ளிக்காக இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் தெரியும் தானே எங்களில் பேர் வராத விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் அண்டை கோருன்னு சொன்னாப்பா மேசன் நான் அக்கௌண்ட்டு காசு போடுறேன் அவர்கிட்ட கொடுத்து போட்டு நான் போட்டு வேணுன்ட்டு எழுதி தானே நான் கமெண்ட்டில் கொமெண்ட்ஸில் சும்மா அழிந்தாங்க அப்போ என்னண்டா நான் சொன்னேன் இப்போ நான் காசு ஒன்றும் பண்ணுறேன் அவையே அவைகிட்டே கொடுத்து செய்விக்கிறேன்டா ஏன் அவர்கிட்ட கொடுத்தா அவர் உணவு தர மாட்டார் அப்படி யோசிக்காங்க பார்த்தீங்களே வராங்க மற்ற நீங்கள் என்ன கேவலமாக போனேன் வருத்தம் உடம்பு இல்லை இதுவரையும் இல்லை இல்லை கிட்டாரியில் ஒரு சின்ன சிக்கலாக இல்லை இப்போ இல்லை தானே என்ன ஓகே அப்போ இப்போ எழுதுனாங்க இப்போ இப்போ அட்வான்ஸ் ஒன்று வேணும் அப்படி வேலை ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ வேணும் நீங்கள் கேட்டால் தான் நான் அதில் சொன்னால் தான் நான் அதை பார்த்தா தான் நான் வீட்டை சொல்லி அதை எடுப்பிச்சு இப்போ ஒன்று நம்பி போடலாம் அக்கௌண்ட்டு போட்டால் எடுத்து கொடுப்பீங்க ஆளுக்கு கொஞ்சம் டவுட் தான் அது பிரச்சனை அது உங்களை பொறுத்தானே ஏன்னா ஒருக்கா நாங்கள் போட்டுட்டு அந்த காசு உங்களுக்கு கொடுக்குறாங்க எங்கே போகிறது அது எவ்வளோ அண்ணே முன்னுக்கு ஒரு 3 நாள் என்ன ஓகே ஒரு 4 அப்போ என்ன 4 என்ன ஓகே அப்போ கரைச்சி தராமல் செஞ்சுட்டு கொஞ்சம் கட்டமாக நகர்த்தலாம் மற்ற தம்பி என்னென்னு சொன்னால் இதில் இது ஒரு பிக் அப்டேட் என்னென்னு சொன்னால் 23க்கு 19 போட்டாடி தான் அண்ணன் வந்து போட்ட ரேட் தான் எவ்வளோ போட்டீங்க கடைசியாக 23 19க்கு இல்லை அது மற்ற 27 போட்டீங்களாகும் 29 போட்டவங்க பாருங்க முதல் 27 28 சொன்னீங்க 21 அப்புறம் 29 உடனே வேணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்க வேணும்
ஆனால் நீ ஒரு அதிர்ஷ்டசாலிதாப்பா. ஏன்னாண்டு இப்போ கொஞ்சம் தான் சொல்கிறேன் ப்ரோ. 29 என்ன விளக்கமெண்டா வேறு வேறு ஆக்களை எல்லாம் காய்ச்சது. நான் என்னென்னு சொன்னால் உண்மையாக வெளிநாட்டுக்காரன் இருந்தாங்கன்னா ஒரு ஆக்களுக்கு கரைச்சி கொடுக்கக்கூடாதுன்னா நான் யோசித்து எல்லாரோடையும் ஒத்து மாதிரி செய்வோம்டா நான் பிளான் பண்ணது. ஆனால் இது என்னென்னா ஒரு அம்மா ஒரு ஆள் நிற்கிறா, அவள் தான் தனியாக செஞ்சால் இருக்கணும்டாப்பா. தான் தனியாக தான் வீட்டை செஞ்சால் இருக்கணுண்டு. அப்போ சொல்கிறா முதல்ல வந்து அவளோட பிளான் இருந்தது என்னண்டு இந்த ஒரு 20, 15, 25 முடியுமாண்டு. இப்போ ரேட்டை பார்த்தோன்னே வேறு ஏன்னா குழம்பியிருப்பாங்க. ஆனால் அவள் அதை பார்த்தாலும் சரி ஒரு 25 சார்னா நாங்கள் ஒரு 4.5 லட்சத்துக்காண்டி தான் விடையிலேன்னு சொல்லி அந்த 29 தான் உண்மையான 25 போட்டுட்டு 4.5 லட்சத்துக்காண்டி இன்னொரு ஆள்கிட்ட பேரை கொண்டு வந்து அதுக்குள்ள செய்ய பேருக்காண்டி என்னென்னா ஒரு இதுதானே. அவள் தண்டை பேர் கூட சொல்லணும்னாண்டு. அப்போ அப்படி ஒரு நிலைமையில் அவளோட மனசு இருக்கபடியா நாங்கள் அவக்கிடம் கொடுக்கத்தானே வேணும் விளங்குதா. அப்போ அந்த அம்மாவரால் தான் தனியாகவே செய்கிறேன்னு சொன்னுவாள். அப்போ அன்றைக்கு கூட அக்கௌண்ட் நம்பர் வேணும் நான் இல்லை. ஓகே நான் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு அவாக்கு அனுப்பி நான் இப்போ அண்ணன் சொன்னவே இல்லை 4 லட்சம் போட சொல்லி. அப்போ அந்த அம்மா ஃபஸ்ட்டுக்கு கூட 4 லட்சம் போடுவா. போட இவர் திங்கக்கிழமை தந்த சரி தானே. திங்கள் வேறு நீங்கள் அது ஒருக்கா எடுத்து திங்களை நினைக்க மேபி திங்களோ செவ்வாயோ மாறித்தான் அது சம்டைம் பேரில் என்றால் இன்றைக்கு வெள்ளியாக இருக்கக்கூடிய சனி ஞாயிறு சொல்லி கொண்டு இல்லை தானே. அப்போ நீங்கள் காசை பற்றி யோசிக்காம நான் நிற்கிறோடியா. அப்போ அப்போ திங்களோ செவ்வாயோ நீங்கள் இவர்கிட்ட காசு எடுத்து கொடுத்தீங்கன்னா இவர் வந்து திங்கக்கிழமை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ சாமான் எல்லாம் பறித்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வேறு உங்களோட கருத்துக்கள் என்ன இப்படி இந்த நிலைமையை பார்த்து உதவி செய்கிற இந்த அம்மாவுக்கு நன்றி. எனக்கும் ஜாடையான்னு சொல்லுன்ட்டு எனக்கு என்ன மனச்சாட்சி இல்லை உங்களுக்கு தான் நான் நடுகளை சொல்கிறேன் போன் அடிச்சு அது தெரியா இல்லை ஆக்களுக்கு. பொவிட்மன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மண் போடுற ரேட்டாக கேட்டு போட்டு அதை அவர் பே பண்ணி தருவார். உங்களுக்கு 3 லோட்டில் பறிச்சு நான். அதை நீங்கள் அவர் வெளியில் எடுக்கிறேன்டா என்ன விலைக்கு அவர் எடுப்பாரோ அவர் அந்த ரேட்டை உங்களுக்கு தருவார். என்ன மனச்சாட்சி மண் அவரே செட் பண்ணுறாரோ. அப்போ நீங்கள் அவரோட காய்ச்சி அதை செஞ்சு கொடுங்க, பிரச்சனை இல்லை. மற்றது இந்த இப்போ வாங்க ஒரு 29 செய்கிறன்றிருக்கார் வந்து பில்லர் அடித்து வயரிங் வேலையும் செஞ்சு கதவு நிலை எல்லாம் பொடிகள் சிறப்பு தர 2 கேட்டு திறப்பு என்னத்தில் சாரன்னு சரியா. அவ்வளோ வேலைக்கு தான் 29 லட்சம் பண்ணுறாரு. இனி இடையக்கார் வந்து இது 2 ரூபா குறைச்சி நான் செஞ்சுருப்பேன் தானே, 5 ரூபா குறைச்சி நான் செஞ்சுருந்தா வருவாங்க. காது கேட்கானது பார்த்தியா புறேன் அதான் விளையாட்டு அப்படி தான் சரி ஏன் சொல்லுவான்னு ஆக்க வருவாங்களப்பா. இடையக்கே வந்தோம் அண்டை கொஞ்சம் நான் 20 ரூபா தாங்கோ 27 செஞ்சாரேன்டா. உண்மையா நான் வாங்கி போனேண்ணா என்னடா வழியில் எனக்கு இந்த குத்தி இருக்கேன்ட்டு. அப்போ நானும் தாண்டி போட்டு அடுத்த நாள் அடிக்க சொல்கிறார் அண்ணன் 36 மட்டும் முடியுமாண்டார். நான் சொன்னப்பா 16 ஊட்டி போடியாண்டாக்க நான் வந்து வயரிங்கல் பெயிண்ட்டுகளாம் யோசிக்கலையா. அப்போ நான் பெயிண்ட்டுக்கும் வயரிங்கும் 14 என்னடா இப்போ மனச்சாட்சி இல்லை காய்க்கலன்னு. நீங்களும் உதவி திட்டம் செய்கிறது அளவோடு தான் மற்றது இப்போ பொய்க்கண்டு இல்லைண்ணா நீங்களும் மினக்கடை செய்கிறக்கா அதில் ஒரு சொட்டுன்றாலும் உங்களுக்கு இருக்கத்தானே வேணும். நாங்கள் வந்து வந்து கொஸ்டோட செய்யணும்னு சொல்லவுமே தானே. அவரும் வந்து இங்கே பாங்க ஆள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1,50,000 ரூபா கூட தான் கொடுப்பீங்க. இல்லை நோயாளி ஆக்கையில் அண்ணன் வந்து எங்களுக்கு இப்போ ஏன்னா வேலை திட்டங்கள் செஞ்சு அந்த ஆள் ஒரு ஆள் இப்போ எங்களோட ஒரு இன்னொரு வேலையுமே செஞ்சு கொண்டிருக்கேன். அடுத்ததாக பெரிய வேலை உங்களோட கொடுக்குறோம். இனி இது முடிய இன்னொன்று நாங்கள் கொடுப்போம். இப்போ ஆள் தொடர்ந்து எங்களோட பயணிக்க போகிறாள். அப்போ எங்களுக்கு ஆள் வந்து பிள்ளை விட மாட்டார். ஆனால் வேலையில் பிள்ளை சரி என்ன பார்த்து நீங்கள் சொல்லலாம். நீ என்ன செய்யணும் அங்கே வேலைக்கு வந்தாலே ஒருத்தர் இருக்கு புலை இல்லாமல் செஞ்சால் ஏன் சொல்லுவேன். புலை இல்லாமல் இல்லை அது அப்படி செய்கிறதுக்கு நாங்களும் கடவுள் இல்லை தானேக்கா. புலை இல்லாமல் ஒருத்தரும் செய்யறா சின்ன சின்ன பிள்ளைகள அதுக்காண்டி நான் இதுதான் இருக்கிறேன். நான் வீட்டுக்கே போகிறேன் மேமே நான் குரசரியல் இருந்தால் நீங்கள் சொன்னால் ஆள் திருத்தி செய்வார். வந்து ஒரு வேளை நீங்கள் எனக்கு என்னோடையுமே கதைச்சா நம்ம இப்போ காய்ச்சி பேசி என்னென்றாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஒரு கதைமை கூட நான் உங்களுக்கு காசு வரும் நீங்கள் அதை எடுத்து வேறு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி அவர் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அளவில் பார்ப்பார். அவர் எனக்கும் கணக்கு காட்டுறது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கண்ட்ராக்டாக தான் கொடுக்குறோம். 29 நாங்கள் அவர்கிட்ட கொடுக்க போகிறோம். அதை கட்டமாக அதுவும் நான் இல்லை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. எனக்கு வேலை உங்களுக்கு காசை மட்டும் போட சொல்கிறது மட்டும்தான். அந்த காசு வந்து உங்களுக்கு வரும். அதை தூக்கி நீங்கள் வேட்டை கொடுத்தீங்கன்னா சரி. சில வேலை கொஞ்சம் ஒரு 5-10 நாள் டிலே ஆகும் சொல்லி போட்டு அண்ணன் சின்னக்கா வந்து கேட்டு வந்து அவசரம்னு சொல்லி கொடுத்தானா இப்போ கொஞ்சம் கரைச்சலா நிற்கிறா இல்லைன்னு இந்த காயும் கேட்கக்கூடாது. அப்படி எந்த சவரம் எனக்கு தெரியும் கேட்காது. நான் சின்னக்காண்டி வா சொல்லி சும்மா அந்த பேரை சொன்னானப்பா விளாங்க சும்மா உதாரணத்துக்கு நானும் எனக்கும் வந்த பேர் பிள்ளையா வந்துட்டு சின்னக்காண்டு பின்னாடிக்கிறாண்டில் வந்துட்டு அப்படின்னு இல்லை. சரி குஞ்சக்காண்டு வைப்பேன் சரி ஒரு அக்கா சரி அந்த வேலை ஒன்றுமே செய்யக்கூடாது. செய்யும் காசு வந்தா இப்போ அவர் கேட்க தான் நான் போட சொல்லுவேன்.
அவர் கேட்க தான் நான் போட சொல்லி நான் போட்ட கையோட நீங்கள் எடுத்து அவரை கொடுத்தீங்கன்னா சரி. தண்ணி வசதி மட்டும் செய்யணும். இல்லை அது ஓகே நீங்கள் கொண்டு வர்றீங்களா லொக் டீ ஹோஸ் பண்ணாலும் கொண்டு வரோம். இல்லை பைப் எல்லாம் இருக்குது. என்ன குடிக்க என்னத்துக்கு வேலைக்கு பைப் இஞ்ச வேறு ஏன் வேலைக்கு இஞ்சா தண்ணி தானே இல்லைண்ணா பைப்பு தண்ணியும் டேங்க் அங்கே தண்ணி வருது டேங்குக்கு பைப்பு கொண்டு ஏணியில் வரையும் மோட்டர் போட்டால் இருந்தானே அப்போ இப்போ செஞ்சிட கூட என்ன உலகம் படிவு கூட்டு கிடக்க அப்போ இன்னும் பிளம்பிங் முடிக்கல இல்லை லைன் உள்ளுக்கு இன் பண்ணியாச்சு மோட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி விட்டா சரியா சரி நீங்கள் எப்படி அவருக்கு தண்ணி தான் நீங்கள் எடுத்து விரல் கொண்டு வருவோம். விரல் இருந்தா சரி விரல் அணிஞ்சு விரல் அண்ணா உங்களுக்கு என்ன வேணும் சீமெந்து எடுத்தாரோ உங்களுக்கு தண்ணி மட்டும் காணும்போது சீமெந்து எடுத்தாரோ பக்கத்தை எடுத்துதான் சரியா அப்போ வேற என்ன பார்க்கலான்னு போவோம். சீமெந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் தருவீங்க அங்கே உங்களை வீட்டை வைக்கலாம். வீட்டு வைக்கலாம் வீட்டை வச்சு அந்த ஆள் தான் போ அந்த ஆள் இப்பயே முழிக்கு நான் இல்லை சீக்கிரம் பில்வர் தானே அது ஏதோ அது சரிதான் மழை வந்தால் அவ்வளோ தான். அப்போ நான் திங்கள் எந்த மாற்றமும் இல்லை ஷூரா இது என்ன பெரிய வேலை தொட்டாயம் அன்றைக்கு யாரப்பா அடுத்து என்ன சொன்னது உங்களோட அந்த ஆள் வெளிநாட்டில் உண்மையை முகத்தை பார்க்க நல்ல மனுஷன் மேற்கன்னு அந்த ஆள் வெளியில் இருந்தேங்க வீடியோ பார்த்து சொல்லு நீங்கள் கூட்டிக்கொண்டு போய் காட்டினால் ஒரு பஞ்சாயம் இல்லை ஆளாக கிடக்கண்டு எனக்கு தான் தெரியும் உங்களோட வேலையில் இல்லை அப்படி இல்லை அப்படி சனம் மரியாதை வச்சுருக்கேங்க நாங்கள் அதை காப்பாற்றி செய்யணும் சரி அப்போ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க இல்லை சரி அப்போ சாப்பிட சொல்லி கேளு கேட்டு நான் மதியம் சாப்பிடல. நாங்கள் இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் மால் சாப்பிடலாம் அப்போ நீங்கள் ரைட் ஓகே அப்போ மண்டே சந்திப்போம் சரியா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அப்போ அங்கே நீங்கள் திங்களா வருவீங்க நீங்கள் வருவோம் என்ன வேலையை நாளை போகிறீங்க எனக்கு அது இப்போ நாளைக்கு அவர் லீவான எனக்கு அங்கே பெரிய இன்னொரு வெளிநாட்டுக்கு நான் மயிலாடி வந்தீங்கன்னா அது பெரிய சிக்கல் இருக்க போகுது. சரி போகிறேன் நான் கூட்டின்னு விடுறேன் டக்காண்டு கூட்டின்னு அதான் சொல்கிறேன் திங்கள் ஷூராக அனுப்புங்க அப்போ என்ன ஞாயிறு செய்ய மாட்டேன் கோயில் கோயிலுக்கு போகிறேன் அவன் நிலை வைக்காம அப்புறம் கரைச்சி திங்கக்கிழமையெல்லாம் வச்சு அதுக்கிட்டே வந்து கதவை கொண்டு வாங்க இவ்வளோ நாளும் வந்துட்டு எல்லாம் அதுண்டே கெடுத்துட்டாங்க கோயில் அடிச்சு வைக்க ஆயில் அடிச்சு சரி 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 நீங்கள் மரத்தை வச்சு ஓட்டை அடைச்சி போட்டு ரெண்டு நிலையம் ஒருக்கா மாற்றி விட்டீங்கன்னா சரி நிலையை மாற்றி போட்டு மேலே வருவோம். ஓ ரைட் அந்த வேலையை செஞ்சு விட்டீங்கன்னா சரி நாளைக்கு வந்துச்சுன்னு அடிச்சு விட்டீங்கன்னா காஞ்சிடும். சொரிக்கலாம் அடிச்சு சொல்கிறேன் நான் பிரச்சனை இல்லை ஓகே அப்போ சென்று வாருங்க கொண்டு வரும் எழுதுனா திங்க மண்டே வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் திங்கள் கல் லோரி வந்தால் கோல் பண்ணால் குடியை பறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நம்பரை வேணுங்க உங்களோட நம்பரை நான் அனுப்பிவிட்டா வாட்ஸ்அப்பில் உங்களோட நீங்கள் என்ன கால் பண்ணுற நம்பர் தானே சொல்லட்டு நான் சொல்லுங்க அப்போ சொல்லுங்க 74 உதய நம்பர் நீங்கள் கால் நம்பர் ரெண்டு நம்பரா சரியா நீங்கள் உனக்கு எத்தனை நம்பர் இருக்குமாடாப்பா ரிங் பண்ணுறது சரிங்களா இப்போ உண்டு தான் இப்போ உண்டு என்ன பேர் நாங்கள் அனுராஜ் அனுராஜ் கோதண்டவாணி அனுராஜ் விடமுடியல குறிப்பாக சொல்லணும். கெட்பெலியானே கெட்பெலி மாட்டி செல்லப்பா விதி சொன்னது கெட்பெலி செல்லப்பா விதிக்க கோதண்டவாணினா சரி நாளைக்கு ஒன்று அனுப்பி விடுறாங்க எல்லோரும் வேற மாவுளுக்கு வேற இல்லைப்பா அதை பிரிக்கலாம் அவங்க அதுக்கு இந்த கரையாலாம் அந்த தூண் அது பிரிக்க தான் வேணும் வீட்டு வேலைனா இப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்கல அதெல்லாம் பிரிக்க தான் வேணும் அது ஒன்றும் செய்யல அவைக்கு பிரச்சனை எல்லாத்தையும் டிப்பர் அது நார்மல் அடிப்பர் வர செய்யத்தான் வேணும் அப்புறம் என்ன அப்புறம் கல்ல ரோட்டில் கடம்பேல இல்லை இல்லை வந்தால் அந்த சளி பறிச்சுக்கிறீங்க அதுக்கு அதுலேயும் பறிக்கலாம் அதுக்கிட்ட பறிங்கோ மற்ற நீங்கள் தேவையான சாமானை போட்டு மண்டே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் திங்கள் இல்லாட்டி செவ்வாய் அந்த காசு எடுக்கக்கூடிய செட் பண்ணணும் சரியா ஓகே 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 அப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட கொஞ்சம் காய்ச்சி போட்டு வரேன் பிறந்த ஆண்டவன் சும்மா சோடா தண்ணியை குடிச்சிட்டு வர சரியா ஓகே அதில் நான் கொண்டு போனேன்டா அழுத்தி போடுவேன் நான் ஐ எம் நாட் ஷுவரா இதில் நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படையில ஏன்னா உண்மை அவன் உண்மையிலவே தான் நான் யோசிக்கும்லாங்க 8 அடிச்சு தான் போகிறேன் 8 அடிச்சு தான் வரணும் லைசன்ஸ் கவனம் தாங்க பின்பக்கம் கொண்டு வரீங்க அண்ணா பெட்ரோல் அடிக்கக்கூடிய இருந்தால் போய் அடிச்சு வருவாங்க அதுதான் இல்லை பிரச்சனை இல்லை இப்போ முன்ன நீங்கள் எடுக்கிற யோக்க தான் போல
கம்பி எப்படிங்க அவட்டா சரி தானே நூல் கட்டுற பெரிய வேலை அப்போ கம்பியை பிடுங்க நூலாக விட்டுருங்க அப்படியே அதே கம்பி கரைச்சல அதில் விடுங்க கட்டில் இறக்கி அதுக்காங்க கட்டில் இறக்கி கட்டில் தூங்க ரெண்டு நீ எங்களை திரும்ப உங்களா ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 மாதத்துக்கு முடிக்கலாம் ஆக முன்னுக்கு முடிக்கக்கூடாது அப்புறம் கட்டுது இல்லாமல் விட்டுட்டு ஓகே கட்டி விட்டுட்டு சரி சரி காஞ்சா அப்புறம் ஓகே நீங்கள் அப்போ அவையோடைய அந்த மண் விஷயங்கள் அதெல்லாம் காய்ச்சி கொள்ளுங்க அக்கா உங்களோட அப்பான நம்பர் இந்த நம்பர் வச்சுக்கல இல்லை நீங்கள் இப்போ வேறு நம்பருக்கு அடிக்கிச்சீங்க அதை கொடுக்க சொல்லுங்க அதை கொடுத்து அவருக்கு எடுக்க சொல்லுங்க எடுத்து கதைங்க சரி அப்போ அவருக்கு சொல்லி விடுறோம் நாங்கள் கடைக்கு நான் சும்மா சொன்னேன் எனக்கு ஒன்றும் பண்ணேன் நான் கூப்பிட்றேன் இல்லை இப்போ தந்தாலும் குடிக்க மாட்டீங்க தந்தா குடிப்பேன் பகலான இதே வேணும் கடை இது இப்போ இல்லை அந்த கலப்பு செல்லக்குட்டின்னே பம்பல் எழுறாப்பா செல்லக்குட்டி நாங்கள் ஒரு வேலையாக நிற்கிறாக்கள் இல்லை ஐயா மற்றது நான் மெசேஜ் பண்ணேன் அண்ணாக்கா என்னான்னு போட்டாலும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ரிப்ளை தம்பி அண்ணா நான் எடுக்கிறேன் நான் எடுத்தோடனே உன்னை என்ன கூப்பிட்றேன் சொல்லு தம்பி என்ன உங்க உண்மையை சொல்லு எப்படி கூப்பிட்றேன் சொல்லு தம்பி செல்லக்குட்டின்னு சொல்கிறேன் அப்படிதான் கூப்பிட்றான் டே செல்லக்குட்டி சொல்கிறான் கூப்பிட்றான் கேட்டுப்பாரு மறக்கிறான்டா அப்போ அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்லையா அப்போ ஒன்றும் இப்போ நிற்கிது இல்லை மண்டையில் முடிதான் நிற்காது விட்டும்படி எல்லாம் நிற்கதான் அடே நாங்கள் இப்போ விளக்கிட போகிறோம் டைம் ஆகிட்டு இல்லை பக்காண்டு வேறு மினக்கிட கூடாது என்னது சோடா வேண்ட போகிறோம் பாஞ்சு ஓடா பாஞ்சு சைக்கிள் அறியோ காரை கொண்டு ராயிலாடி திரும்பி வர இது அப்போ பார்த்தா இப்போ பெட்ரோல் பிரச்சனைப்பா இனி அவையின் வேலையிலே முடிச்சு தானே வரணும் எல்லாம் வந்து ஒதுக்கி வந்து கை வச்சா தானே தொடர்ந்து செய்வாங்க இப்போ இனி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வச்சோம் மற்றது வேலையில் நீங்கள் வேலையிலேருந்து பாருங்கள் குறை நிறையா சொல்லுங்க அப்படி இப்படி செய்யுங்க அவங்க செய்வாங்க அதுக்காண்டி தொடர்ந்து அவங்களுக்கு வகுப்படுத்தணுன்றாலும் விட்டு போடுவாங்க யார் இருந்தாலுமே கணக்கை காய்ச்சாலும் பிரச்சனை கணக்கு காய்க்காடலும் பிரச்சனை அப்போ ஒரு அளவோட இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ பொடியணும் எங்கள் பிறந்தா பொடியணும் நிற்கிறான் அவனு அதுதான் சரி அண்டே இப்போ சின்ன அளவு வளர்ந்துட்டான் சரி தான் வந்துங்கன்னா நல்லா ஜீன்ஸ் போட்டுருக்கேன் அதுதான் போடுவேன் அந்த 80 இப்போ கொஞ்சம் கட்டையாக தெரிஞ்சிருக்கு அது பிறந்தநாள் விஷயம் சொல்லத்தாமனும் இப்போ நடந்து விளம்பி போக பஞ்சியாக கிடக்கும் தம்பி வாடா இங்கே சிலாக்குட்டி வாடா பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லுவோம் நெல்லுங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன பேர் பிள்ளைக்கு ஆதிக்சன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரும்பி பேர் மாமா ஹலோ ஆனால் பேர் பொடியின் பிறந்தாண்டைக்கு வீட்டுக்கு நாளாத்தி வர கல் வச்சுக்கம்மா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் வேணும் எனக்கு தெரியும் பொடியன் வளர வீடும் வளரும் உண்மையா தானே அதுக்காண்டி அவ்வளோ அலைஞ்சு இல்லாது வீடு டக்குன்னு வளர்ந்து வேறு வைக்குது ஒரு அத்தி வருது அடே செல்லக்குட்டி தம்பியா திரும்பி பாருங்க மாமா என்ன வேணும் உனக்கு பிறந்தநாளுக்கு ஒன்றும் தரவும் இல்லை நான் என்ன வேணும் பிறந்தநாளுக்கு மாமா கையில் காலில் கிடக்குறல அதை காட்டி தந்துட்டு போச்சு அப்படியா தவறையும் கேட்டுறக்கூடாது என்ன வேணும் கொண்டு வாங்கட்ட தெரியுமா பார்த்தே பயமா கிட நிற்கவே உன இல்லை உன என்ன மாதிரி உன்ன மாதிரி வளர்க்குறப்பலாம் இல்லாட்டி எப்படி வளர்க்குறப்பலாம் நல்லபடியாக வளர்க்குறப்பலாம் நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்ன மாதிரி வரக்கூடாது ஏண்டா உனக்கு என்ன ஊரை என்ன ஒரு கடவுள் என்ன முடி இல்லையோ மூளை இல்லையோ என்ன இல்லை எல்லாம் கிடையாது தான் யாருக்கு இல்லை மூளை எல்லாருக்கும் இருக்கு தானே எல்லாருக்கும் கிடாக்கு சரி அதை பயன்படுத்த குறைவு இல்லை என் கையை விட்றான் இல்லடா தம்பி விட்டுறாத கையில் நடக்கிற காலட்டா அப்புறம் கையை விட்றான் இல்லை அப்போ அந்த கையில் ஒன்றும் இல்லையா படி விட்டுறாத புடிங்க ஐயோ என்னென்றால் டைம் மட்டும் 2 மணிக்குள்ளே வரோம்னு சொல்லி வந்து இழுத்து கொண்டு அதனால் வந்துட்டேன் இல்லாட்டி அதில் அவனுக்கு ஒரு இதெண்டா மணி இருந்துக்கலாம்ப்பா ஒரு சாக்லேட் பற்றி என்ன மணி இருந்து கொடுத்து கிடக்கு சரி
இவர்கிட்ட வேடி அண்டைக்கு அடுத்து ஃபோன் பண்ணி சொல்கிறார் வந்து என்னென்ன சுனங்கு தண்டார் ஏன்டா என்ன பிரச்சனை மாமரம் பட்டினா ஒக்கையா கிடக்காம் நீ இருக்கிற அங்கே மாமரம் பட்டினா இங்கே அவருக்கு இந்த பக்கம் அங்கே அடிக்கிறான் அதுவும் பட்டினது 6 மாமரம் அது என்ன வேறோட குழப்பிட்டீங்க டிராக்டர் பிடிச்சி கட்டி இழுத்தனாங்க மரம் தப்பு மேலால கிளைய தட்டி போட்டு மண் தானே வந்துருக்கு புடுங்க வந்து ஆனால் அத்தியாரம் டூசுவோம் தெரியுமா இல்லாட்டி அத்தியாரம் சும்மா காயும் வெறும் மண்ணடா இப்போ சரியா அத்தியாரம் பல சும்மா பிடிச்சி கிண்ட மண் தான் இங்கே அந்த அந்த தண்ணி ஊட்டி வரும் அங்கே அப்பயே தான் கல்ல மாமரத்தை வந்து டிராக்டரில் கட்டிகளுக்கு வந்தோண்டா வீட்டை டிப்பரௌண்டில் கட்டிகள் தான் போயிடும் போல இல்லை நல்ல ஒரு மழை வஞ்சி கீழே அத்திவாரம் இதாக போடணும் இல்லாட்டி அது படம் முடிஞ்சு அடே தம்பியா நீ இப்போ சோடா அடிக்கிறக்காண்டி வச்சுக்கிறப்ப சொன்னாங்க தங்களுக்கு அப்போ என்னண்டே கரை பிடிச்சியே இந்த மரக்கறி தான் வரலையா அப்போ பாரு அம்மா தம்பிக்கு வந்துடாப்பா ஒரு அம்மா தான் அங்கே சோடா கொண்டு சைக்கிளை கொண்டு அங்கே வரும் அடோய் அங்கடா பங்க வர இங்கே இதுக்கெல்லாம் வரையிலாம சைக்கிளை இங்கே கொண்டுங்களாம் தானே நினைக்கவன் முருகன் பாடம் கூட படிச்சுக்கான் போல சுத்துற வேலை நீ அனுப்பிக்கோம் பிள்ளையார் மாதிரி ஒரு ஆள் அந்த அவனை அனுப்பிக்கோம் கடைக்கு இப்போ வந்துருப்பான் இதுக்களால் அவன் நடந்து போய் வந்துடும் அதான் சொல்கிறேன் அவரும் எங்கடா மூத்த காண்ட மாம்பழக்காய் தெரியுமே பிள்ளையார் முருகன் மாம்பழக்காய் ஓ படித்தேன் நான் சொல்லுவா முருகன் மயிலில் ஏறி அதான் ஏன் ஏறி போனவருன்றாங்க அதை மாம்பழத்துக்கப்பா அதான் அதான் ஏன் அந்த மாம்பழம் என்னத்துக்கு தாரண்டார் 6 முதல் உலகத்தை சுற்றி வர அதுதான் விஷயம் 6 உலகத்தை சுற்றி முதலாக வரையிலும் அந்த அதுதான் மாம்பழம் உண்டு நம்மடைய தான் என்னச்சுன்னா மயில் ஏறி பறக்க வளர்க்கட்டான் சரியோ பிள்ளையார் பார்த்தார் தனக்கு இந்த பறக்க வேலை செய்வாரான்னு விட்டு டக்குன்னு சிவபெருமான மாதவியாரை சுற்றி கொண்டு வர அவனுக்கு அவருக்கு கொடுத்து விட்டார் மாம்பழத்தை வந்து தேப்பன் தூக்கி நீ மாதிரி வாரடா பதாவ சுற்றியண்டு குடியா அடே குடியா அடே நம்ம எஞ்சா கிக் நல்லா கிக்காக இருக்கணும் கிக்கோலா வந்துக்கிறேன் கிக்கோலா இது கொக்கோலா கொக்கோலா ஸ்டிக்கரை பேர் மட்டும் தான் வித்தியா இப்படி உடைய என்ன கடுப்பேத்துறாரு மயிலார் அது அப்படியே உடைக்கலாம் இல்லை போதில் கையில் அதோட அம்மா சத்தியமாக கல்லில் அடிச்சு உடைக்கிறாங்க கையில் போட்டு பின்பக்கல்ல அடிச்சு உடைக்கிறாங்க எல்லாம் ஓ அது கையில் ஏறாது ஏன் அது உடஞ்சா தானே வர்றது என்ன நான் சொல்லிக்கொண்டேன் நான் கால கஷ்டம் உழைச்சேன் கிபீர் அடித்தேன் சரி கோல் வந்துச்சு கொஞ்சம் போத்தில் உடச்சி பகையால் அதான் உடச்சிடுவான் போத்து சும்மா டிசிஎல் கும்பம் தம்பி கிட்னி கிடக்கோ என்ன மாதிரி எனக்கு டவுட் தான் இங்கே எனக்கு வேணாம் சாப்பிட்றேன் அவன் வேணுவா ஓ அது ஒன்றும் வேணாம் தண்ணி மட்டும்தான் தம்பி எறிய வேண்டாம் கடையில் எல்லாம் கடை வீட்டில் என்ன ஒய்யோ மாட்டேன் நான் கை தொடைய மாட்டேன் கை கழுவாமல் எனக்கு மாட்டேன் வேணாம் உண்மைக்கு தண்ணி இல்லை சத்தியமாக தங்கச்சி எறிய வேணாம் குறைக்கேன் இது மட்டும் வயிறு ஃபுல்லாக பாவக்காயும் பம்பாங்காயும் கிடக்கு உண்மையாக சாப்பிடுறது ஓகே குறைக்காம கேட்டதே நன்றியா நிஜம் தானே குடிக்கல தான் குடிக்காது இதுவும் குறைவு நாங்கள் அப்போ என்ன குடிக்கிறேன் இப்போ குடிக்கிறா தண்ணி தான் அடிதான் அதுவும் பெருசாக இல்லை அந்த கணக்குக்கு தான் சின்ன நான் வண்டி அடிக்கிறேன் கணக்குக்கு தான் கணக்கு தழுவி அதுவும் கணக்கு அடித்தா கரைச்சல் அப்புறம் அடிக்கடி அப்புறம் கொண்டு போகணும் டாக்டர் மேலே சொல்லி தேவையானது தண்ணி குடிக்க சொல்லி அதனால் நான் இப்போ தண்ணி தான் கூட குடிக்கிறேன் சந்தோஷத்துக்கான செமிக்கும் செமிக்க சிட்டிப்பம் சிட்டிக்க வீடு அப்படி வருதுன்னு மட்டும் பாரு வெறும் நம்ம அடிக்கடி கிடையாது நான் அடிக்கடியில் நீ வீடு முடி மட்டும் பெறுவோம்னா இது வீடு முடி மட்டும் சான் அதுக்காக இங்கே நிற்கிறே இல்லை இப்போ அத்திவாரம் பட்டிதவங்க அத்திவாரம் காட்டி போட்டு போனாங்கன்னு சொன்னால் அக்கா வருவோம் அப்புறம் அந்த ஒரு கல் கொஞ்சம் எலும்பி கொண்டு வந்தால் வருவோம் அப்புறம் லிண்டா மட்டத்துக்கு இருக்கா அப்புறம் கூரை உடைக்க இருக்கா அப்புறம் ஓடு உடைக்க இருக்கா சீட்டேத்தைக்க இருக்கா அப்புறம் கதவு உடைக்க இருக்கா அப்புறம் பெயிண்ட் அடிக்க வயரிங் சேர்க்க இருக்கா அப்புறம் கடைசியாக குடியுறதுக்கு வந்தா அதோட படம் முடிஞ்சு ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன படங்கள் ஓடுதோ சரியா
பார்ப்போம் bro. பார்க்குறான் என்ன விட முடியும் படங்கள் பலவிதம் தான் தம்பி. சரி அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நல்லா தான் கிடக்காம போட பிடிக்க பயமாக கிடக்கு. வெக்கைக்கு நல்லா கிடக்கு. அன்றைக்கு இந்த பிள்ளைங்க அம்மா காணுது எங்க அவன் தங்கச்சியார் காரிக்கு வேலை அதுக்கு ஹாஸ்பிட்டல் உனக்கு என்ன சொல்லாது என்ன தங்கச்சி ஏலாதா அவன்ட தங்கச்சியோ ஹாஸ்பிட்டல் அந்த நான் முந்தைய ஒரு வீடியோ ஒன்று போட்டினான். ஒருபடி எனக்கு வந்து கண் தெரியாது, அப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒன்று போட்டினான். அப்போ அதுக்கு ஒரு ஆள் கமெண்ட் பண்ண, ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னது புது சும்மா அவனுக்கு கண் தெரியுமெண்டு. அதே மாதிரிக்கு அன்றைக்கு உண்ட வீடியோக்கும் நாங்கள் தம்பிக்கு கையிட்ட காலில் இல்லை, அதுவும் சும்மா அவனுக்கு கையால் அங்கிடக்கான். அப்போ இப்படி கொத்தாக்கல என்னத்தை சொல்கிற அப்படியானாக்கள் சொல்ல உனக்கு மனம் வந்துருக்குது. அவங்களுக்கு என்ன சம்மந்தமில்லாத கதைகள், சம்மந்தம் தேவையில்லாத வசனங்கள் என்ன. மற்றது நீங்கள் சொன்னபடி தான் விருப்பம், உங்களோட விருப்பத்துக்கு உங்களை அடிச்சுக்க அதே மாதிரி தான் வீடு வரும். அது அப்புறம் ஒன்றும் அதை கதைக்கக்கூடாது. அப்பா நல்லா ஒரு இது அதான் எனக்கு கிக்காக இருக்கும். சரி அப்போ நான் கிளம்ப வாங்கினி பேட்டு சிலக்குடி ஆமாண்ணா போட்டோ. திங்கக்கிழமை ஆள் வரும், அதுக்கு முன்னாடி கல் வரும், அதுக்கப்புறம் மிச்சம் பேருக்கு மற்ற உங்களோட அக்கௌண்ட் மாதிரியே ஃபோட்டோ எடுத்தாண்டா எதுக்கு முன்னாடி எனக்கு திருப்பி அனுப்பி விட்றியா? இப்போ ரெண்டு கிடக்கு ஃபோட்டோ, இந்த ஊருப்பட்ட ஃபோட்டோ சரி இருக்கணும். என்னடா கிடக்கும் அதுக்கு முன்னாடி நீ அனுப்பிவிடு. நான் அந்த அம்மாவுக்கு அனுப்பி விட்டேன்டா, அவன் காசு போட்டு ரிசிப்ட் எடுப்போம், நான் அந்த ரிசிப்ட் ஒன்றா அனுப்புவேன். அந்த காசு நீங்கள் நான் சொல்லக்கூட தங்கச்சியை விட்டு ஒரு கார்டு எடுத்து நீங்கள் அவற்றை கையில் கொடுத்துட்டீங்கன்னா சரியா? அவே காசை கொடுத்தா தான் சாமானுக்கு பறிச்சு வேலை செய்யலாம். சரியா? அது ஒழுங்கின்படி போய் கொண்டு வந்தால் சரியா? அப்போ சந்தோஷம். மறுபடியும் அந்த அம்மா ஒரே ஒரு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிப்படம் நின்று இந்த 29 லட்சம் ரூபா வீட்டு வேலையை தான் தனியை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லியிருக்கா. என்ன சொல்கிறது, இந்தியா நிலைமையில் அம்மா சொல்லியிருக்கா தான் ஆக்டிவாக தான் இருக்கேன், மறுபடியும் திருப்பியும் சொல்கிறேன்னு சொல்லி அதே ஆக்டிவோட அந்த அம்மா இந்த வீடு முடி மட்டும் இந்த காரியத்தோட கைகூடி இதை முடிச்சு கொடுக்கணும்னு நான் விரும்புவேன். கட்டாயம் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வர வளமை. பட் இருந்தாலும் அவங்க நினைக்கிறதுக்கு முதலே அவங்க ஒரு நிதியை ஒழுங்கு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்வைக்கு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாமல் சொல்லலாம். இப்போ நாம் உழைச்சி நான் கட்டித்தருவேன்னு சொல்லலும் 2 மாதத்துக்குள்ள அப்படி தான் தானே ஏதோ தானே இயலமன்றே தான் சொல்லியிருப்பான். அப்போ அதால் அம்மா அதை செய்வான்னு நம்புறேன். தன் பெயர் விவரங்கள் எதுவுமே இப்போ சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். சில பல வீடு முடிகிற நேரங்களில் வெளிப்படுத்தக்கூடும். வெளிப்படுத்தினா எங்களுக்குமே பெரிய சந்தோஷம். ஏன்டா உண்மையிலேயே எப்படியான மனிதர்களை இந்த காலம் கண்டுபிடிக்க கஷ்டப்படாப்பா. ஒரு சொந்தக்காரனுக்கு ஒரு 500 காசு 100 ரூபா கட்ட தர மாட்டாங்க. 500 காசு இல்லை இல்லைதான் தெரியும். நீ இல்லைன்னு அப்படின்னு சொல்லிடுறேன், மாட்டை காப்பாற்றினா தெரியும் நான் சொல்லிடுவேன்னு. அப்போ அப்படியே காலத்தை யாருண்டு செய்யாதபடி இருக்கிறப்ப ஒரு வீடியோ பார்த்து போட்டு 29 லட்சம் ரூபா கொடுக்குறன்றது சின்ன வேலை இல்லை. யோசிச்சுப்பாரா? அப்போ உண்மையிலே ஒரு பெரிய மனது அதாவது மனிதம் வாழுது, மனிதாபிமானம் வாழுதுன்றதுக்கு உதாரணமே அந்த இப்படியான அம்மாக்கள் தான். இன்னும் பல பேர் எங்களோட கரம் கோத்தாக்கள் நிறைய பேர் இருக்கணும், நிறைய உதவி திட்டங்களில். ஸோ அம்மா மாதிரி தனிப்பட நின்று செய்யாடலும் வேறு காரியங்களுக்கோ சின்ன ஆண்டாலும் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் ஒரு நய பைசா கூட அனுப்ப தேவையில்லை. நாங்கள் ஓடி தாராளமாக எங்களோட அந்த ஒரு சேவையை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். நீங்கள் அந்த நிதியை அவைக்கே அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் ஓகே, நாங்கள் இடையில நின்று மானிட்டர் பண்ணி அது சரியான முறையில் நடக்குதா ஏன்னு சொன்னால் இப்போ தம்பியோட காசு வரப்போ என்னட்டே இல்லை என்ன தான் ஃபோன் பண்ணி கேட்பான் என்னென்னான்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்கிற ஒரு ஆளாகவும், அங்கேருந்து காசை நீங்கள் தம்பிக்கு போட்டாலுமே அதுக்கு பதில் சொல்கிற ஒரு ஆளாகவும் தான் நான் இருக்க போகிறேனே தவிர மற்ற விஷயங்களுக்கு நான் பொறுப்பில்லை. மற்றது வார காசு ஐயா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அந்த அன்னிட்ட நீங்கள் கொடுத்து சொன்னால் சரி வேலைக்கு அதில் பேசின காசை போடுவா அதை அப்படியே கொடுத்து சொன்னால் சரி தானே. ஏன்னா நம்ம இன்னொரு ஆக்கட்டத்தில் செய்யக்கூடாது. தவறி கூட அதிலே மஞ்சள் பத்தம் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதால் நான் என்னக்கு சொல்கிறது, அப்போ தம்பி கிருஷ்ணா உங்களுக்கே அனுப்புகிறோம், நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க கொண்டு. நான் சொன்னேன் என்னைய கடன் ஆகி போட்டாங்க கடந்த காலங்களில். நான் உண்மையிலே அப்படி செய்யதும் இல்லை, என்னை கடன் ஆகி போட்டாங்க. அதால் நான் அதுக்கு இனி பொறுப்பேற்க வரையில. அப்படின்னு செஞ்சேன்னா நீ ஒன்றுமே கதைக்கிறாது, அனுப்ப போகிறேன் காசு வேற போதும் உனக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் அவருக்கு. அப்போ அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. அதால் நான் பொறுப்பேற்கல.
நீங்கள் நேர்மையாக அதை வந்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா படமும் நீட்டாக முடியும். சரிதானே? ஓகே, அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் வந்து இப்போ இதை முடிச்சுக்கொண்டு மெல்லா போகணுமாக்கா ஒரு அம்மா ஒரு ஆளை பார்க்குறோம். வயதான ஒரு அம்மா ஒரு அம்மாவும் ஐயாவும் வந்து சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தல் வந்தது. போய் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி முடிய போடு வந்து அந்த வீடியோவில் பாருங்க. சரி, வேண்டாம் விட்டுருவோம். ஓகே சந்திப்பா. ஓகே ரைட். தம்பி எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கோ சொல்லி விட்றாப்பா. என்ன 5 காசை கொடுத்து போய் சின்னவனுக்கா தலையாட்டு அவன் கொடுக்க சொல்லி தான் தலையாட்டுவான். அவனுக்கு ஒரு என்ன எங்கட சின்ன வந்தாண்ட அச்சினுக்கு ஒரு 1000 ரூபா காசு கொடுக்கல. ஏன்னா அதே மாதிரி தான் அவன் அப்போ அவனுக்கு கொடுத்துட்டு போனால் தான் அவன் சாக்லேட்டை நம்பிட்டுவான். வரி சொல்லுங்க வேண்டி தான் இந்த சோடா காட்டினாலும் மாதிரியா இல்லை இல்லோடாப்பா ஒரு மாமா மாதிரி. நீங்கள் நிற்கிற வேணா பெரிய வசதி இந்த பேசுக்கு போல 100 ரூபா கிடக்கு. இது ஒன்றே ஒன்று தான் பச்சை கிடக்கு. ஓமடாப்பா நீ உண்ட கதையை பார்த்தா என்ன பெரிய ஆளாத்தான் நிற்கிற. மனம் தானேப்பா பெருசு. அதுதான் நம்ம முக்கியம். அங்கே சின்ன ஆள் இந்த சொக்கா வாட்டி சாப்பிடுமா? சரி வாரம் போயிட்டு தாங்கச்சியா. சரி என்ன வாரம் போல பாய் பாய்.